அணில் குஞ்சுகள் விஜய் அணில்ன்றது விஜய் அணில்னு சொல்லுவாங்க. அப்போ விஜயோட சீடர்கள்லாம் அணில் குஞ்சுகள்ன்ற மாதிரி பொதுவாக பேசுவாங்க. இந்த அணில் குஞ்சுகள் விஜயை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சு விட்டுருக்கு நேற்று. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தளபதி உள்ள தள்ளுற அளவுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபேன்ஸ் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? ஏற்கனவே அவர் சும்மா இருக்க மாட்டாமல் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னனால அவன் வந்து சத்தம் போட்டு திரிகிறாங்க. கொத்தடி மியூஸ் எல்லாமே தளபதி பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நேரம் பார்த்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்கமா? என்னடா பேச தொலைச்சிங்க பாரு. தொப்பி போட்ட தருதலை எங்கள் அண்ணன் எப்படி பேசுகிறாரு. அவரெல்லாம் வந்து பர்மனன்ட் கொத்தடிமை. அவரே வந்து தளபதி மேலே அக்கறைப்பட்டு உள்ளே போட்டுருவாங்க வச்சிருவாங்கன்னு சொன்னார்னா நமக்கு எவ்வளோ. ஆனால் ஒரே ஒரு டவுட்டு, அணில் குஞ்சுகளை அரெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அணில் குஞ்சுகளை அரெஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன மேட்ரு என்ன, ஏன் எதனால விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ இது நம்ம கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக அது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் தான் இவர் இப்படி சொல்லுவார். ஸோ இல்லைன்னா சொல்ல மாட்டார்ல. ஸோ அது என்ன நம்ம தெரியணும்ல ஃபஸ்ட்டு. புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அதுதான் வந்து விஜய். அதை பற்றிய வீடியோ தான் நான் போட போகிறேன். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது இவங்க அந்த அணில் குஞ்சுகள் இருக்குல்ல, அதாவது அவருடைய தம்பிகள் 19 வயசு 20 வயசு உள்ள சொல்லாங்க, கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. கொலை மிரட்டலாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? டேய் எப்படா யாரா நீங்கள்? அவருக்கேவா கொலை மிரட்டல்? டேய் யாரா அவர்? தமிழ்நாட்டோட முதன்மை அமைச்சர். அவருக்கு எப்படா நீங்கள் கொலை மிரட்டல் விடுவீங்க? நேற்று தாண்டா வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தளபதி சொன்னதுக்கு அது எப்படி நீ சொல்லலாம்? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது, தமிழ்நாடு மாதிரி பாதுகாப்பு வேற எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் முட்டு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு சிஎம்கே கொலை மிரட்டல், அதுவும் பசங்க அல்லசிட்டில் பசங்க, சின்ன சின்ன வண்டு பசங்க விடுறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ தமிழக முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கும்? நேற்று அப்படி மட்டும் கொடுத்தாங்க, இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க. ஏன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க புரியலையே. நீங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அடிக்கடி வந்து நீங்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் சரி இதுலேயும் சரி குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகி பேசுகிறது. பொது காலத்தில் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. கொலை மிரட்டலாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் அமைச்சருக்குமே, சேகர் பாபு அமைச்சர் இருக்காரு, அவரெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. மேயர் பிரியா, அந்த மேயர் பிரியா அவர் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. பெண்ணு பாராமல், அதாவது ரொம்ப கேவலமாக சில்லறத்தனமாக பண்ணது மட்டும் இல்லாமல் 2026 அவங்களை போட்டு அழிச்சு, அதாவது கொலை பண்ணுறேன்றான், ஓப்பனாக சொல்கிறான். ஓ இப்போதான் புரியுது சம்பவம். இந்த ட்விட்டர்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, பசங்கள்லாம் கூட்டு சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ட்விட்டரில் தான் இவங்க வந்து பேசி வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ நம்ம தொப்பி போட்ட தருதல் அண்ணன்கிட்ட வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டதாக பேசினாங்களே, அதில் உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை மேயர் பிரியாவையும் பேசியிருக்காங்க அப்படின்றதுல வருத்தமாக இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க இல்லை பாரு. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதை சொல்ல வந்தேன். உங்கள் கிட்ட தானே பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அதனால கேட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை அதிகமா இல்லை இவங்க மேலே அக்கறை அதிகமாக தொழில்போட தருதலைன்னா அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை நான் தப்பாலாம் நினைக்கல, ஒரு அக்கறையில் கேட்குறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு. பசங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியணும்ல, அதையும் நம்ம பார்ப்போம். தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க, நாஸ்தி ஆடுவீங்க. 2026 தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். பொத்திக்கிட்டு ஆடுங்கடா. ஊட்டி பொத்திக்கிட்டு குலைக்கிற ஊட்டி நிலத்துல புதுசாமே குலைக்கிற நாங்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க. சரியா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுயமா சம்பாதிச்சு சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். பிச்சை காசு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு கூலி நாய்களா? நாங்களும் ஒன்னாடா நாய்களா? நம்ம தொப்பி போட்ட தரத்துல ஏன் ரொம்ப பொங்கி இருக்காருன்னு இப்பதான் புரியுது. பயங்கரமா வச்சிருக்காங்களே, பயங்கரமா வச்சு பேசியிருக்காங்களே, இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வருது ஏன்னு கேட்டா, அது நீங்க தான் கொடுக்குறீங்க. புரியலையா? தளபதி வெளியில வந்தார்னா, பிரச்சாரத்துக்கு வந்தார்னா முட்டை அடிப்போம்னு சொன்னாங்கல்ல, என்னது முட்டை அடிப்போம், அழுகின முட்டை அடிப்போம்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன்னு ஒருத்தன் போட்டு உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து பேசுனது பயங்கர வைரல் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டியே
அலாட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட் மூலிமா வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த முட்டை அடிக்கிறேன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் காவல்துறை என்ன பண்ணுச்சு? பிடிச்சிச்சா? லாடம் கட்டுச்சா? இல்லை. அந்த ஒரு தைரியம் தான் இன்றைக்கி விஜய் ஃபேனாக இருந்தாலும் பேசுகிறாங்க. இந்த ட்விட்டரில் வந்து ஒரு கட்டுப்பாடெலாம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிப்பாங்க. ஒரு சைடு விஜய் ஃபேனு, ஒரு சைடு அஜித் ஃபேனு, ஒரு சைடு ரஜினி ஃபேனு, சூர்யா ஃபேனு சொல்லிட்டு குரூப்பாக உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது? அவங்களுக்கு எவனா ஒருத்தர் நடத்தும், அவனுக்கு காசு வரும், அதனால் அது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா இந்த தைரியம் எங்கேருந்து வருது பசங்களுக்கு பேசுகிறதுக்கு? ஏன்னா நீ ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உண்மையாலுமே அவன் விஜய் ஃபேனா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். ஏன்னா எவனுமே அவன் முகத்தை வைக்க மாட்டான், எல்லாமே அவன் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க. அவங்க யாரை ஹீரோன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க ஃபோட்டோ வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறது. ஆனால் இவனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியும். போலீஸ்னால ஏன் முடியாது? கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதுதான் சொன்னேன், முட்டை அடிக்கிறவனை எடுத்து முட்டையை பேத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி அறுத்து போட்டுருவேன், செஞ்சுருவோம், வச்சுருவோம், நாங்கள் பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரிலாம் உண்டு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற இடம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்களே ஏன் செட் பண்ணி வச்சு பேசிடக்கூடாது அப்படின்ற டவுட்டும் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் நினச்சோன்னா ஒரு மாதத்தில் பெரிய லெவலில் ஒரு கலவரத்தை ஏறி பண்ணி உங்கள் ஆட்சியவே கிளச்சிருவோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு சொன்னாங்க அது இன்றைக்கி நடந்துருச்சுன்னு திரிக்கிறதுக்கு ஏன் நீங்களே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வருது. என்ன சொல்ற சேகர் பாபு அவர்களே, தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு. டேய் கரெக்ட், ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா. சேகர் பாபு தமிழ்நாட்டுல வச்சு எத்தனை பேருக்கு தெரியும்? அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதியை பத்தி பேசிட்டு இருக்க அம்மா கால புழுந்து பிச்சை எடுத்த நாய். ஒரு புரியுதா? அதாவது 2010க்கு அப்புறம் அம்மா கால விழுந்த நாய் அவன் இப்படி பேசுறான். இந்த வீடியோக்கு நான் சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, சேகர் பாபுவும் நானே கழுவி ஊற்றிருக்கேன். நான் சொன்னது தான் அவனும் அப்படியே சொல்லியிருக்கேன். சரி, அது கரெக்டு தான், உண்மை தான். அவர் அங்கே அம்மா காலில் இருந்தார், அப்புறம் இப்போ வந்து ஐயா காலில் இருக்கிறார், அப்பா காலில் விழுகிறாரு. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தர் சிஎம் பேரை சொல்லி அவரை வந்து ஒருமையில் திட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். அவருக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாங்க கேட்டுக்க ஒழிய அசிங்கமாக பேசினது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கோடி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து தான் அவளை அந்த பொசிஷனில் உட்கார வச்சுருக்கோம். அப்படின்னும் போது அந்த பொசிஷனுக்கான ஒரு மதிப்பை நம்ம கொடுத்தாகணும். அது சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த பொசிஷனுக்கான மதிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து மாட்டுக்கிறது கிடையாது. பட் அதை மீறி ரொம்ப வன்மமாக பேசுறது வைக்கிறது அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பட் இது எப்படி நீங்கள் தவிர்ப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி பேசுகிற தளபதி ஃபேன்ஸை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. தளபதிக்கு வந்து தளபதியோட அரசியல் வியூகத்துக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் இல்லை அரசியல் நடத்துறதுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில், இல்லைன்னா அதில் பிரச்சனை உண்டு பண்ணுற வகையில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஆதரிக்க போகிறது கிடையாது, அதை ஆதரிக்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து நம்ம நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ட்விட்டரில் பேசிக்கிட்டு இருக்க பரதேசிங்களை நீங்கள் பிடிச்சி முட்டியை தட்டினா யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் மீடியாவில் உட்காந்து பேசுகிறீங்க, சிஎம்கே கொலை மிரட்டல் விட்டுட்டான்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம் இது. அது உங்களுக்கு தெரியலையா? இல்லை தொப்பிப்பட தருதல இது தெரியலையா? ஒரு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கொலை மிரட்டல் ஒருத்தன் விடுறான் அப்படின்னா அவ்வளோ சர்வசாதாரணமான விஷயமா? இந்நேரம் அவனை பிடிச்சி லாடம் கட்டி என்ன பண்ணியிருக்கணும்? ஏன் பண்ணலை? அப்போ இதெல்லாமே சந்தேகத்தின் பலராக நமக்கு கேள்வியாக வருது. அப்போ இது உண்மையாலுமே விஜய் ஃபேன்ஸ் அதை பேசுகிறாங்களா அப்படின்றது. சரி, அவன் தண்ணி போட்டு கூட பேசலாம், மது போதையில் பேசலாம். அப்போ அந்த போதை எங்கேருந்து வருது? நீங்கள் தானே கொடுக்குறீங்க, டாஸ்மாக் கொடுக்குறீங்க, எங்கள் மூளை திறந்து வச்சுட்டு விற்கிறீங்க இல்லையா? அப்போ பசங்களை என்ன பண்ணுறாங்க, தண்ணியை போட்டுவிட்டு நைட்டில் உட்காந்து இப்படி ட்விட்டரில் கத்திட்டு கிடக்கிறது. டேய் யாரா, நான் யார் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த இளம் பருவத்தில் இருக்கும் இளைஞர்கள் பாழா போகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் தான். அப்படி ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் இன்றைக்கி மூவாயிலிருந்து இப்படி விஜய் ஃபேன்ஸ் வந்து சிஎம்முக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ பேசுவியா? பேச மாட்டேல. அப்போ நீங்கள் தான் தவறுங்க. காவல்துறை விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. இது காவல்துறையிலையும் டேக் பண்ணி இது போட்ட உடனே 2 பொறிக்கு நாங்கள் வந்து இப்போ ட்விட்டர் பேஜை விட்டு போயிடுச்சு. விஜய்னால விஜய் வந்து இந்த விஷயத்தில் இந்த கொலை மிரட்டலில் விஜய் கூட சட்டப்பூர்வமாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரியும்டா. டேய் நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே சுற்றினாலும் இங்கே தானே வந்து நொட்டுவீங்க, நமக்கு தெரியும். இதுக்கு தானே இப்போ தான்டா உண்மையாலுமே கன்ஃபார்ம் ஆகுது அது விஜய் ஃபேன்ஸா இல்லையான்னு. டேய் தருதலை,
தொப்பி போட்ட தருதலை விஜய் அவர்களை நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்றது நமக்கு புரியுது. ஏன்னா அவர் அரசியலுக்குள்ளே வந்தனால ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் ஒரு ஆளை எதுக்குறீங்களா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் தமிழ் தேசியம் பேசுகிறவனும் விஜய் எதுக்குறான், இந்துத்துவத்தை பேசுகிறவனும் விஜய் எதுக்குறான், திராவிடத்தை பேசுகிறவனும் விஜய் எதுக்குறான். ஆனால் நாங்கள் எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், உங்கள் குடும்ப அரசியல் எதிர்க்கிறமே ஒழிய ஒவ்வொருத்தரையும் தனித்தட்ட முறையில் கிடையாது. அதனால தான் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சப்ப தளபதி அவர்கள் வந்தார். திமுக தான் டிவிக்கோட பிரதான எதிரின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சும் ஏன் வர்றாரு? மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, உங்கள் ஆட்சியாக இருந்தானே எந்த ஆட்சியாக இருந்தானே மக்களுக்கு ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் தளபதி முயற்சி பண்ணுறாரு. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நல்லாட்சி கொடுத்துருந்தா இன்றைக்கி தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட மாட்டார், அவராட்டுக்கு ஒரு தொல்லை பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திராவிடத்தை பேரை யூஸ் பண்ணி திராவிட அரசியலை கொடுக்காம, திராவிட கொள்கையின்படி அரசியலை கொடுக்காம, உங்கள் குடும்ப நல்லதுக்காக நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு பாருங்கள். ஒவ்வொரு மினிஸ்டர் எம்எல்ஏவும் கோடி அடிச்சு வைக்கிறீங்க பாருங்கள். இப்போ கூட பாருங்கள், அரசாங்கத்துறை டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இடி நடக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் நடக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி மக்களோட வாழ்க்கையை நசுக்கிறது, சாராயத்தை ஊற்றி கொடுத்து அதில் கோடிகளை பார்த்து குதிகளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறத பார்த்து பொறுக்க முடியாமல் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார். புரியுதா? அப்போ இங்கே அவருக்கு எதிரி என்னன்னா, நீங்கள் செய்யும் குடும்ப அரசியல், நீங்கள் செய்யும் லஞ்சம், நீங்கள் செய்யும் ஊழல், நீங்கள் செய்யும் மற்ற விஷயம்லாம் தான். இன்றைக்கி மது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிரதானமாக படுத்தி வச்சிருக்கனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தளபதி அவர்கள் சொல்கிறாரு. இன்றைக்கி விஜய் ஃபேன்ஸு இப்படி பேசுகிறாங்க தண்ணியை போட்டுட்டுன்னு நீயே சொல்கிற. சிஎம்கே கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதனால் வருது? மது, போதை, இதனால் வருது. ஸோ இதை ஏன் அதிகமாக்குறீங்க? ஏன் டார்கெட் வச்சு விற்கிறீங்க இதுக்கெலாம்? அப்போ நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் எவனோ குடிச்சிட்டு பேசுகிறதுக்கு விஜயபுரா பொறுப்பேற்க முடியும்? ஏன்னா இப்போ இவங்களாவது சின்ன பசங்க, விவரம் தெரியாத பசங்க எப்படியோ உட்காந்து பேசுகிறாங்க, ஏன்னா இள ரத்தம் பேசுகிறாங்கன்னு போயிடலாம். உங்கள் கட்சியில் இருக்க பரதேசிங்க, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆள்லாம் மேடையில் நின்றுட்டு அசிங்கமாக விஜய் பற்றி பேசுகிறேன்னு அதெல்லாம் ஏன்டா உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்போ நல்லது. கிளவன் அவனே வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான் மேடையில் நின்றுட்டு. காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யணும். இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு சிஎம்க்கு ஒருத்தன் மிரட்டல் விடுறான் அப்படின்னா தூக்கி அடுத்த 1 மணி நேரத்தில் அவனை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இது உண்மை. நடக்கணும். ஆனால் நடக்கலை நீனே சொல்கிற, நீனே கேட்குற, ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னு. எப்படி எடுக்கும்? திருட்டு பயிலுக்கு நீங்களே இவங்களை செட் பண்ணி பேச வச்சுருந்தா எப்படி எடுக்கும்? இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலன்ற, இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்ற. அப்படியா தமிழ்நாட்டை விட்டு எங்கே ஓடி போயிட்டாங்க? அமெரிக்கா போயிட்டாங்களா? ஏண்டா தருதலை? நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. புரியுதா? விஜய் அழிக்கிறதுக்கான அரசியல் பண்ணுறீங்க, அவர் மக்களை காக்கிறதுக்கான அரசியலுக்காக வந்திருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களை நம்பி அவர் அரசியலுக்கு வரல, மக்களை நம்பி வந்திருக்காரு. இந்த மக்கள் அவரை பிடிச்சி அடுத்த வருஷம் சிஎம் ஆக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது, சிஎம் ஆக்கலை அப்படின்னா அவருக்கு நல்லது. புரியலையா? அவர் இந்த மாதிரி உங்கள் மாதிரி கலிசடைங்கள்ட்டெல்லாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதா இல்லையா? ஆனால் ஒன்று, அவர் எங்கிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு நல்லது. ஏன்னா நான் வீடியோ போடுவேன் அதுக்காக. ஓகே கைஸ், எரியோ இந்த தருதலைங்க இப்படி தான் இருக்குங்க. நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி நம்ம கையில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. நான் ஒரு தனிநபர், எங்கேயோ இருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்மளால் திடீர்னு நம்ம ஊருக்கு எதாவது செய்ய முடியுமான கூட கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களாம் அங்கேயே இருக்கீங்க, தளபதி சுற்றி இருக்கிறீங்க, பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் வீடியோ லவ் யூ, டேக் கேர், பாய்.